தமிழக வெற்றி கழகத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிகள் குறித்து விரிவான பட்டியல் வெளியாயிருக்கு. கடந்த சில தினங்களா மாவட்ட செயலாளர்களை நியமித்த விஜய் இப்போ அணிகளை கட்டமைக்கும் பணியில இறங்கியிருக்காரு. அப்படி எத்தனை அணிகள், என்னென்ன அணிகள் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த சில தினங்களா புதியவர்களை கட்சியில இணைக்கிறது, தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடன் பேசுறது அப்படின்னு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். கடந்த 2 தினங்களா பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் ஆலோசனை நடத்திருக்கக்கூடிய விஜய் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தயாராகியிருக்காரு. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா ஆகிய 2 பேர் விஜய்க்கு பக்கபலமா இருக்காங்க. இந்த நிலையில சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் விஜய் கட்சிக்கு பல ஆலோசனைகளை வழங்கியதோடு கட்சியின் உட்கட்டமைப்பு குறித்தும் ஆலோசனை வழங்கியிருக்காரு. கடந்த வாரம் மாவட்ட செயலாளர்களை நேர்காணல் செய்து நியமித்த விஜய் இப்போ கட்சிக்கு வலு சேர்க்கும் சார்பு அணிகளை கட்டமைத்திருக்காரு. இது தொடர்பான பட்டியல் வெளியாயிருக்கு. அதன்படி தாவேகாவுல 28 சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல மாணவர் அணி, மருத்துவ அணி, பெண்கள் அணி, இளம் பெண்கள் அணி, வழக்கறிஞர் அணி, உறுப்பினர் சேர்க்கை அணி, 3ஆம் பாலினத்தவர் அணி, மீனவர் அணி, கைத்தறி நெசவாளர்கள் அணி, விவசாயிகள் அணி, தொழிலாளர் அணி, மாற்றுத்திறனாளிகள் அணி, காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அணி, வரலாற்று ஆய்வு மற்றும் உண்மை கண்டறியும் அணி, அனைத்திந்திய விஜய் மக்கள் இயக்க அணி அப்படின்னு 28 அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா குழந்தைகள் அணியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. குழந்தைகளுடைய நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து செயல்படும் அணியா குழந்தைகளின் அணி செயல்படும் அப்படின்னும், இந்த அணியில 18 வயதுக்குட்பட்ட யாரும் இடம்பெற மாட்டாங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அனைவரையும் ஒருங்கிணைக்கும், அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையிலேயே அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. பொதுவா ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த மாதிரியான சார்பு அணிகள் தூண்களாகவே செயல்படுது. நாட்டு நடப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு துறை சார்ந்த அணிகள் அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பது, போராட்டம் நடத்துறது அப்படின்னு செயல்படுறாங்க. அந்த வகையில தமிழகத்துல இருக்கக்கூடிய 2 பெரும் திராவிட கட்சிகள்ல திமுகவுல 23 அணிகளும், அதிமுகவுல 18 அணிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி கட்சியில இருக்கக்கூடிய சார்பு அணிகளின் செயல்பாட்டை வைத்தே கட்சியின் செயல்பாட்டையும் சொல்லிடலாம். ஆக மாவட்ட அளவுல நிர்வாகிகளை நியமித்து வரும் விஜய் சார்பு அணிகளை கட்டமைக்கிறதுலயும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்காரு. அதற்கேற்றபடியே 28 அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தாவேகா கொடியில இருக்கக்கூடிய 28 நட்சத்திரங்கள் இந்த அணிகளையே குறிக்குது. மேலும் இதுல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. விஜயோடைய அரசியல் செயல்பாட்டை பத்தி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.